ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். தாம்பரத்துல நியாயஸ்தானத்துல உட்காரும் போது நான் உட்கார்ந்திருப்பேன் அந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன சத்தியத்தை கேட்காம கர்த்தரை பற்றி பேசும்போது அலட்சியப்படுத்துற, கூட்டத்துக்கு அலட்சியப்படுத்துற, ஜெபத்துக்கு அலட்சியப்படுத்துற, எல்லாரும் வந்து நீங்க நிப்பீங்க. எங்க நிப்பீங்க? ஐயா நான் தான், ஐயா நான் தான். அரியே அல்லேலூயா. நடக்கும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் போல வாழ்க்கைக்காக நான் வாழவில்லை. இந்த உலகத்துல நான் வீடு கட்டிட்டேன், இந்த உலகத்துல நான் பென்ஸ் கார் வச்சிருக்கிறேன், இந்த உலகத்துல என்கிட்ட இத்தனை சவரம் செயின் இருக்குது, இத்தனை சவரம் சொத்து இருக்கிறதுக்காக நான் வாழவில்லை. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நாள் வரப்போகிறது. தாம்பரத்தை எடுத்து நிறுத்தும் போது கர்த்தர் கூப்பிடுவார். எல்லாரும் சிங்காசனத்துல உட்கார்ந்து கூப்பிடுவார். தாம்பர ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு தாம்பரத்துல 3 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, 4 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஊழியமா நான் ப்ளீஸ் கம்னு கூப்பிடுவார். அப்ப நானும் போவேன். வராம சொல்லுங்க. நீங்களா போவியா பாஸ்டர்? கட்டாயம் நான் போவேன். கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க.